நேற்று வந்துட்டு இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து மேட்ச் வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா 41 வயசு இளம் பாலகன் வேண்டம் மேவ் சரியான கேட்ச் பறந்து போய் பட்டாம்பூச்சி மாரி போய் பிடிச்சாப்புல தலைவன். சும்மா சொல்லக்கூடாது. ஒருத்தங்கிட்ட வாழ்க்கையில் காசு பணம் கோடி கோடியாக பங்களா எல்லாமே வச்சுருந்தான் பெரிய ஆள் கிடையாது. எவன் ஒருத்தன் அவனோட வேலையை அவனே வந்துட்டு எந்திரிச்சு போய் செய்ய முடியுது, அவனால் வந்துட்டு இன்னது என்னால் முடியாதுன்னு செய்கிற அளவுக்கு அவன் உடம்புல வந்துட்டு சத்து இருக்குது, ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கானா மட்டும்தான் அவன் உண்மையிலே பணக்காரன். உலகின் தலை சிறந்த பணக்காரன் யாருன்னு கேட்டால் மென்டலியும் ஃபிசிக்கலியும் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கிற மட்டும்தான் நண்பர்களே. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு சும்மா சொல்லக்கூடாது. அந்த டைட்டிலுக்கு பொருந்தக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் நம்மளால தான். இந்த வயசில் 41 வயசில் வந்துட்டு சரியான கேட்ச். அதுவும் இல்லாமல் இந்த T20 வேர்ல்டு கப் லீக் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே வந்துட்டு பாகிஸ்தான் கூட ஒரு சரியான கேட்ச் வந்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணுவாப்பில் நினைக்கிறேன். விட்டுட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் சரியான கேட்ச் வந்துட்டு ட்ரை பண்ணுவார். இதேமாரி பறந்து போய் வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான முக்கியமான சொத்து என்னன்னு கேட்டால் நம்ம ஹெல்த் மட்டும் தான். டிசிப்ளினாக நம்மளோட ஹெல்த்தை மட்டும் மேம்படுத்தணும்னா வாழ்க்கையில் கம்பேக் கொடுக்குறது தான் ஒரு மேட்ரியல் நண்பர்களே. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் ஹெல்த்து. அதை மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா 41 வயசில் 2009 சவுத் ஆஃப்ரிக்காக்காக வேர்ல்டு கப் ஆடின இந்த மனுஷன் இன்னைக்கு நெதர்லாண்ட்ஸ்க்காக போய் இன்னும் வந்துட்டு பறந்து பிடிச்சிட்டு இருக்காப்புல. நம்மளாம் அந்த வயசில் இருப்பமானு கூட தெரில. இன்னைக்கு பல பேரால் வந்துட்டு சில விஷயம்லாம் பண்ண முடியல. ஆனால் இந்த வயசிலும் இந்த மனுஷன் 41 வயசில் ஸ்டன்னரான கேட்சை பிடிச்சி மேட்சை திருப்புற அளவுக்கு வந்துட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காப்புல. என்ன சொல்கிறேன்னு தெரியல. சிறந்த பிளாட் என்னான்னு கேட்டால் நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் இந்தியா மேட்ச்சில் தலைவன் பிடிச்ச அந்த கேட்ச் தான். மேட்ச் எல்லாம் ஓகே இல்லைன்னு சொல்ல, அந்த கேட்ச் தான் பேசப்பட வேண்டிய விஷயம் நண்பர்களே.